அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட உக்ரைனின் பல்வேறுபட்ட பிராந்தியங்கள் மீது ரஷ்யா நடத்தியுள்ள சரமாரியான தாக்குதலால் உக்ரைனின் பல நகரங்கள் இருளில் மூழ்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யா நேற்றிரவு பல கட்டங்களாக உக்ரைன் தலைநகர் கீவ் மீதும் மற்றும் பல்வேறுபட்ட பிராந்தியங்கள் மீதும் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு மிக பாரிய தாக்குதலை நடத்தியது. இந்த ட்ரோன்களை தங்களின் இராணுவம் தாக்கி அளித்ததாக உக்ரைன் தெரிவித்திருந்தாலும் கூட உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்களை மீறி ரஷ்யாவின் உடைய சரமாரியான ஏவுகணை தாக்குதல் காரணமாக பல்வேறுபட்ட பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் விழுந்து ஷாராதோவ் பகுதியில் உள்ள 38 மாடி குடியிருப்பு கட்டிடங்கள் தீப்பெட்டி எரிந்துள்ளதாகவும் அங்கிருக்கும் செய்திகள் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைன் பகுதிகள் மீது ரஷ்யா விடாமல் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் ராட்சத மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை உக்ரைன் தலைநகரிலும் களமிறக்கியதால் உக்ரைன் முழுவதும் மிக பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் குறைந்தபட்சம் 4 பேர் கொல்லப்பட்டதுடன் 57 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு லுக்ஸ், கிழக்கு டினிப்ரோ, தெற்கு சபோரிஜா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதுடன் தொடர்ச்சியாக மின்சார கட்டமைப்பு, நீர் விநியோகம், எரிபொருள் விநியோகம் போன்ற இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் உக்ரைனிய நகரங்கள் பலவும் இருளில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை சில வாரங்களுக்கு முன்னர் குரோக்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்யாவுக்குள் நுழைந்து உக்ரைன் தாக்குதல் நடத்திய பின்னர் அதற்கு பதிலடியாக இந்த பாரிய தாக்குதலை உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயணிகள் 50க்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொன்று பயங்கரவாதிகள் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். முஷாகல் மாவட்டத்தில் பேருந்து, ட்ரக் உள்ளிட்ட வாகனங்களில் சென்று கொண்டிருந்த பயணிகளை இறக்கிவிட்ட பயங்கரவாதிகள் அவர்களை கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகி இருப்பதாகவும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்கள் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவத்துக்கு பலுசிஸ்தான் மாகாண முதல் மந்திரி ஷெப்ராஸ் புஷ்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். துபாயை தலைமையிடமாக கொண்டு உலகின் பிரபல செய்தி பரிமாற்ற சமூக ஊடகமான டெலிகிராம் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ ஆக இருக்கும் பாவல் துறவு பாரிஸ் அருகே பிரான்ஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் உலக அளவில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் பிரான்ஸ் அரசு நடந்து கொண்டிருப்பதாக பலரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். டெலிகிராம் செயலியின் மூலம் நடக்கும் சட்டவிரோத செயல்களுக்கு டெலிகிராம் துணை போகின்றது, பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கின்றது, பயனர்களின் தரவுகளை அரசுகளிடமிருந்து பாதுகாக்கின்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் பாவல் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வரும் நிலையில் இதுகுறித்து டெலிகிராம் நிறுவனம் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஐரோப்பிய யூனியன் டிஜிட்டல் சேவைகள் சட்டம் வகுத்த விதிகளின்படியே டெலிகிராம் செயல்பட்டு வருகின்றது. இந்த விஷயத்தில் சிஇஓ பாவல் துறவிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. அவர் அடிக்கடி ஐரோப்பா சென்று வருபவர். தளத்தை தனிநபர்கள் தவறாக பயன்படுத்துவதற்காக அந்த தளத்தையோ நிறுவனத்தின் தலைவரையோ குற்றம் கூறுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அபத்தமானதாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பாவல் துரோவை அடுத்த 96 மணி நேரத்துக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த பிரான்ஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாவல் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடும் என்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன. இதற்கிடையே பாவல் துரோவின் கைதை கண்டித்து உலகம் முழுவதும் கருத்து சுதந்திரத்தை ஆதரிப்போர் பலரும் மிக பெரும் போராட்டங்களை நடத்தி வருவதுடன் பிரான்ஸ் அரசின் இந்த நடவடிக்கை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வன்முறை என்று தெரிவித்துள்ளார்கள். லெபனானில் இருக்கும் கிஸ்புல்லா இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவம் தீவிர தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் சூழ்நிலையில் கிஸ்புல்லா இதற்கு பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பதற்றத்தை தணிக்க ராஜதந்திர முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் மிக தீவிரமாக செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஆதரவு பெற்ற உயர் தளபதி ஒருவர் இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்டதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது சொந்த தாக்குதல்களை கிஸ்புல்லா நேற்றைய தினம் இஸ்ரேலுக்குள் நடத்தியிருந்தார்கள். இது இஸ்ரேலின் இராணுவ முகாம்களுக்கும் மொசாட்டின் உளவு பிரிவு தலைமையகங்களுக்கும் பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதில் வழங்கும் வகையில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் நேற்று அதிகாலை லெபனானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி
மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் லெபனான் ஸ்டேல் முனையில் மிகப்பெரிய பதற்றம் நீடிக்கப்பட்டு வருகின்றது. இதற்குமே ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கருத்து வெளியிடுகையில் ஸ்டேல் மீதான குழுவின் தாக்குதல் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது, ஆனால் மேலும் தாக்குதல்கள் தொடரும். கடந்த மாதம் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் எமது முக்கியமான தளபதி புவாட் ஷுக்கர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக நாம் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்தியுள்ளோம். மீண்டும் இஸ்ரேல் எமது பிராந்தியத்தின் மீதும் எமது நாட்டின் மீதும் தாக்குதலை மேற்கொண்டால் அதற்கு தக்க முறையில் தக்க தருணத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் மீண்டும் ஸ்டேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் ஹிஸ்புல்லா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல நாடுகளும் இராயதந்திர முயற்சியில் இறங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சீன மக்கள் விடுதலை இராணுவ கடற்படையின் 3 போர்க்கப்பல்கள் முறையான விஜயத்தின் அடிப்படையில் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை அடைந்துள்ளது. ஹெய்வெய், இ உஷியான் மற்றும் கிலி ஜான்சன் ஆகிய கப்பல்களே இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. 144.5 மீட்டர் நீளமுள்ள நாசகார கப்பல் ஒன்று, இது 267 பணியாளர்களை கொண்டுள்ளது. அடுத்து 210 மீட்டர் நீளமுள்ள தரையிறங்கும் தளத்தை கொண்டுள்ள கப்பலும் அங்கு நங்கூரமிடப்பட்டுள்ளது. அத்துடன் முறையே 872 மற்றும் 334 பணியாளர்களை கொண்டுள்ள பிரமாண்டமான இராணுவ கப்பல்களே இலங்கையில் தரையிறங்கியுள்ளது. இந்த நிலையில் குறித்த போர்க்கப்பல்கள் ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று கொழும்பிலிருந்து மீண்டும் புறப்பட்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நேற்றைய தினம் இந்தியாவின் INS மும்பாய் என்ற போர்க்கப்பலும் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்து நங்கூரமிட்டுள்ளமை மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் துறைமுகத்தில் ஒரே நேரத்தில் சீன மற்றும் இந்திய போர்க்கப்பல்கள் விஜயம் செய்திருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரமான தன்சானியாவில் 19,340 அடி உயரத்தில் அமைந்துள்ள கிளிமாஞ்சரோ சிகரம் காணப்படுகின்றது. ஆசிய அளவில் மிக குறைந்த வயதில் இந்த கிளிமாஞ்சரோ சிகரத்தை ஏறியவர் என்ற சாதனையை இந்தியாவின் பஞ்சாபை சேர்ந்த 5 வயதான டெக்வீர் சிங் படைத்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி கிளிமஞ்சரோ மலையின் மீது ஏற ஆரம்பித்த டெக்வீர் சிங் 23ஆம் தேதி அந்த மலையின் மிக உயரமான இடமான உகுருவை அடைந்துள்ளார். இதேவேளை டெக்வீர் சிங்கின் இந்த சாதனைக்காக அவரின் தந்தையும் அவருடன் மலையேறியுள்ளார். மகனின் இந்த சாதனை தொடர்பில் கருத்து வெளியிட்ட தந்தை, டெக்வீர் சிங் இதற்காக கடுமையான மலையேற்ற பயிற்சிகள், இதயம் மற்றும் நுரையீரலுக்கான சுவாச பயிற்சிகள் ஆகியவற்றை நீண்ட காலமாக கடுமையாக மேற்கொண்டுள்ளார். இவரது இந்த சாதனை எங்கள் குடும்பத்தை பெருமைப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரமான கிளிமஞ்சாரோ சிகரத்தை ஏறி சாதனை படைத்த 5 வயது சிறுவன் டெக்வீர் சிங்குக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேல் இராணுவ நிலைகள் மீதும் இஸ்ரேலின் முக்கியமான உளவுத்தளங்கள் மீதும் மிக பெரும் தாக்குதலை நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஹமாஸ் தமது பாராட்டுக்களை வெளியிட்டிருப்பதுடன் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ச்சியாக லெபனான் மக்களின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் தாங்கள் போற்றுவதாக தெரிவித்துள்ளார்கள். ஹமாஸின் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லெபனான் மக்களின் தியாகத்தையும் அவர்களுடைய பாலஸ்தீனம் மீதான விருப்பத்தையும் நாங்கள் நெஞ்சில் நினைவு கூறுகின்றோம். ஸ்டேலின் மிருகத்தனத்தை எதிர்கொண்டு ஹிஸ்புல்லா தனது முதல்கட்ட பழிவாங்க நடவடிக்கையை வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள். நிச்சயமாக ஹிஸ்புல்லாவை ஸ்டேல் குறைத்து மதிப்பிட்டுள்ளார்கள். நிச்சயமாக ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய தண்டனையை வழங்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருப்பதுடன் அடுத்து வரும் நாட்களில் ஹமாஸ் அமைப்பினரும் ஸ்டேல் இராணுவம் மீதான காசா முறியடிப்பு தாக்குதல்களை தொடர உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஸ்டேல் மீது இனிவரும் காலங்களில் தொலைதூர ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் நிலை ஏற்படும் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஹிஸ்புல்லா தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டேல் மீது தொலைதூர ஏவுகணை அல்லது துல்லியமான தாக்குதல் ஏவுகணைகளை பயன்படுத்தும் நோக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு கிடையாது. ஆனால் லெபனான் மக்களை இலக்கு வைத்து, லெபனானின் உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து ஸ்டேல் மோசமான தாக்குதல்களை செய்து வரும் பட்சத்தில் நாங்கள் எதிர்வரும் நாட்களில் அல்லது எதிர்வரும் வாரங்களில் ஸ்டேல் மீது இந்த நீண்ட தூர துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தும் நிலை ஏற்படும் என ஹசன் நஸ்ரல்லா தெரிவித்துள்ளார். ஸ்டேல் மீது நீண்ட ஒரு போருக்கு நாங்கள் செல்வதற்கு விரும்பவில்லை. ஆனால் பாலஸ்தீனத்தின் மீதும் லெபனான் மீதும் ஸ்டேல் மிலேச்சத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டால் மிக கடுமையான ஆயுதங்களின் மூலம் ஸ்டேலுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்படும் என ஹசன் நஸ்ரல்லா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஹிஸ்புல்லா ஸ்டேல் மீது பல தாக்குதல்களை நடத்திய போதிலும் புர்கான் ஏவுகணைகள், கதுஜுக்ஸா ஏவுகணைகள், பலாக் ஏவுகணைகள் போன்ற ஏவுகணைகளையே
தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதாகவும், தங்களிடமுள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதிநவீன வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் நாசகார ஏவுகணைகளை இன்னமும் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை என்பது பொறியியல் ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரின் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் நீண்ட தூர ஏவுகணைகள் களமிறக்கப்பட்டால் நிச்சயமாக இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவ் வரை அவை துல்லியமான தாக்குதலை ஏற்படுத்தும் என்பதால் ஹிஸ்புல்லா தலைவரின் இந்த அறிவிப்பு இஸ்ரேலியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பிரதான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.